உரையாற்றுவார். அன்பார்ந்த அரக்கோணவாழ் பொதுமக்களே, தொழிலாளர்களே, விவசாயிகளே, மாணவர்களே, மாற்றுக் கட்சி தோழர்களே, இங்கே அமர்ந்திருக்கும் மக்கள் ஜனநாயக இளைஞர்கள் தோழர்களுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் என்னுடைய மேனாள் சிவப்பு வணக்கத்தை முதலில் உரித்தாக்குகிறேன். என்னடா இது, ஒரு 10 பேர் கூட்டிட்டாங்க, இவங்க பேசி என்ன ஆயிடும்? கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் 4 பேர் பேசுவாங்க, இவர்களால் எந்த மாற்றத்தையும் நடத்த முடியாதா? வருவோர் போவரெல்லாம் ஏதோ கூட்டம் நடக்குது, எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னு இன்னும் கேட்கிற நேரமும் இல்லை. உலகத்தினுடைய அரசியல் மாற்றங்களோ, இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய அரசியல் மாற்றங்களோ என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கவனிப்பதற்கு கூட நேரம் இல்லை. ஒரு பக்கம் வாழ்க்கையின் உழைப்புக்காக ஓடி ஓடி அழுத்து தீர்ந்து போய் உறங்கி விடுகிறோம். இந்த நிலையில தான் மே நாளுடைய நாம் இந்த தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த மே நாள் ஏற்கனவே போராடி பெற்ற உரிமைகளை பாதுகாப்பது, இப்பொழுது குறுக்கிக் கொண்டிருக்கிற நம்மளுடைய உரிமைகள் எல்லாம் இந்த அரசு நம்மளுடைய ஒடுக்கி எல்லாத்தையும் பறித்துக் கொண்டிருக்கிற உரிமைகள் எல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காக போராடுவது. இதுவரையில் நாம் போராடி கிடைக்காத பல உரிமைகளை போராடி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலைக்கும் நாள் தான் இந்த மே நாள். இந்த 3 விஷயத்தையும் உள்ளடக்கிதான் இன்னைக்கு அரசியலே இருக்கு. ஒரு பக்கம் போராடியத கொண்டாடுறதுக்கு வலிமையே இல்லை, போராடுறது என்ன போராடி பெற்றனே தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் பறிச்சுட்டு இருக்கோம். 8 மணி நேர வேலை இல்லை, நிரந்தரமான வேலை இல்லை, ஒரு சரியான கூலி இல்லை, ஒரு அடிமை வேலை முறையை உருவாக்கி வைத்துக் கொண்டு மிக மோசமாக நம்மை ஒடுக்கிக் கொண்டிருக்கிற அரசு. ஜனநாயகமே இன்னும் நம்ம கிடைக்கல. அரைக்குறை ஜனநாயகத்தை வைத்துக் கொண்டு ஆஹா நமக்கு ஜனநாயகம் கிடைத்து விட்டது, நாம் மிகப்பெரிய வல்லரசாக மாறப் போகிறோம் என்று ஆட்சியாளர்கள் கதையடைந்து கொண்டிருப்பதை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். ஏதோ தெரியாம சொல்லிட்டு போயிட்டாரு, கனவு தானங்கள். நம்மளை கனவுலையே இருத்தி வச்சிருக்கதா இந்த அரசியல்வாதிகள் மீண்டும் மீண்டும். ஒரு பக்கம் மோடி பேசுறாருன்னா இன்னொரு பக்கம் அதை எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேசுதுன்னா இன்னொரு பக்கம் இருக்கிற திராவிட கட்சி. எந்த ஆட்சியும் விதிவிலக்கு இல்லாமல் ஒரே கொள்கையை பேசுகிறார்கள், வெவ்வேறு வகையில் வெவ்வேறு வடிவத்தில் பேசுகிறார்கள். தோழர் செந்தலம் வலைகளினுடைய நெறியாளர் புகழ்வேலன் பேசினாரே, தோழர் திருமேனி அவர்கள் பேசினாரே, அந்த சர்வதேச நிலை ஏன் பேச வேண்டும்? ஆவுனா அமெரிக்கான்றாங்க, ரஷ்யான்றாங்க, சீனான்றாங்க. என்னையா இந்தியாவே என்ன வாழுது, நீங்களாம் இதனாயா எங்கேயோ இருக்கிற விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? அமெரிக்காவை பேசி என்ன ஆக போகுது, சீனாவை பேசி என்ன ஆக போகுது? முன்னெல்லாம் சொல்லுவோம், இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் ரஷ்யாவில் மழை பெஞ்சா இங்க கொடைய பிடிக்கிறாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன? அமெரிக்காவில் மழை பெஞ்சாலும் இங்க மோடி கொடைய பிடிக்கிறாரு, அங்க புயல் வீசினாலும் இங்க பாதுகாப்பு தேர்றாரு. இன்னைக்கு உலக நிலைமைகள் தான் இந்தியாவை தீர்மானிக்கிற அரசியல் புள்ளியாக மாறி போயிருக்கு. மோடிக்கு ஏதாவது சொந்த கொள்கை இருக்குதா? மத கலவரங்களை தூண்டுவதற்கும் இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்தி மோத விடுவதற்கும் இந்த கருப்பு சட்டங்களை கொண்டு மக்களை அடக்கி ஒடுக்குவதற்குமான கொள்கைகளை வகுப்பதை தாண்டி இது யாருக்காக செய்து கொண்டிருப்பார்கள் என்றுதான் இந்த கொள்கையெல்லாம், இந்த அரசியல் எல்லாம்
அமெரிக்காவுக்கான கொள்கையாக மாற்றியமைத்துக் கொண்டிருப்பதை இங்கே பட்டவர்த்தனமாக அம்பலப்படுத்துவதற்கு தான் இன்றைய முதன்மையான வேலையாக இருக்கிறது. ஒரு பக்கம் சொல்றாங்க, ட்ரம்ப் கூப்பிட்டு மோடிய சமமா உட்கார வச்சு மிக முக்கியத்துவம் கொடுத்து கௌரவிச்சார். அவர் கௌரவித்தாரா இல்ல ஆனந்த விகடன் படம் வரைந்தது சங்கிலியால் கட்டி பிணைக்கப்பட்டு உட்கார வைக்கப்பட்டு பக்கத்தில் ட்ரம்ப் உட்கார்ந்து இருந்தாரா? ஆனந்த விகடன் கார்ட்டூன் போட்டவுடனே அலறினார் மோடி. சங்கிலியால் பிணைக்கப்பட்ட பக்கத்தில் உட்கார்ந்த உடனே ஒரு அடிமையை உட்கார வைத்து விட்டு அங்க பேட்டி கொடுக்கிற படத்தை போடுறாங்க. மோடி உட்பட பாஜக உட்பட அலறுது. ஏன்? உண்மை நிலவரம் எங்க வெட்ட வெளிச்சு ஆயிடுமோ. அப்ப மோடி உண்மையிலேயே ஒரு சுதந்திரமான இந்திய நலனுக்கான வர்த்தகத்தை அரசியலை ஒப்பந்தத்தை போட்டுவிட்டு வந்திருக்கிறாரா? இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல முக்கியமான விஷயம், தோழர் புகழ்வேலன் பேசிய அந்த சர்வதேச நிலையை புரிந்து கொண்டிருந்தால் இந்தியாவின் நிலையை தெளிவாக புரிந்து கொள்ளும். அமெரிக்காவினுடைய மையமான எதிரி சீனா. ஏன்? இன்னைக்கு சீனா அதிநவீன தொழில்நுட்பத்தில் பல நாடுகளை கடன் கொடுத்து அடிமையாக்கி அந்த நாட்டினுடைய மொத்த செல்வ வளங்களை கைப்பற்றுவதில் எல்லாத்திலும் முன்னணியில் நிற்கிறார். அமெரிக்காவுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிக மேல்நிலையாக இன்னைக்கு ஒரு போட்டி போடுகின்ற ஏகாதிபத்தியமாக இன்னைக்கு சீனா வளர்ந்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடி. ஏன்னா எந்தெந்த நாடுகள்லாம் போய் அவன் லாபம் சம்பாதிச்சானோ அங்கிருந்ததெல்லாம் வெளியேற்றப்பட்டு இன்று அந்த இடத்திலே சீனா உட்கார்ந்து கொண்டிருக்கிற நிலைமைதான் இன்னைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட அமெரிக்கா முன்னிலையில் தான் இருக்கிறான். ஆனால் கடும் போட்டியாளராக சீனா இன்னைக்கு மிகப்பெரிய சவாலாக அமெரிக்காவுக்கு மாறி இருக்கிறார். இருந்துட்டு போட்டோம், அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குது. சீனாவினுடைய செல்வாக்கை இழக்க வேண்டும் என்றால் அல்லது அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் இந்தியா போன்ற நாடுகளை கையிலே வைத்துக் கொண்டு சீனாவுக்கு எதிராக கொம்பி செய்வி அமெரிக்காவின் நலனுக்காக சேவை செய்வதை கொள்கையாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவை இயக்கிக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா. இது நான் சொல்லலைங்க. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் மோடியும் சேர்ந்து கூட்டறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கூட்டறிக்கையினுடைய 33 சரத்துகளும் என்ன சொல்லுகிறது என்றால், அமெரிக்காவுக்கு இந்தியா எல்லா வகையிலும், எல்லா தொழில்துறை, அதிநவீன தொழில்நுட்பம், விவசாயத்துறை, எல்லா துறையிலும் இந்தியா அமெரிக்காவுக்கு ஒத்துழைக்க வேண்டும், ராணுவம் உட்பட. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் தலைவிதியை தீர்மானிக்கின்ற ஒரு கூட்டு அறிக்கையை பிப்ரவரி மாதத்திலே இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார். இது முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை பற்றி எந்த எதிர்கட்சியும் பேசுறதில்ல, எந்த கட்சியும் பேசல, எல்லாம் மௌனமாக கிடைக்கிறது. ஏன்? ஒரு வரையில் அதுக்கு விளக்கம் சொல்றேன்னா அதுக்கப்புறமா தான் கேரளாவில் ஆளுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட எதிர்கட்சிகள் ஆளுகின்ற கட்சிகளாக இருந்தாலும், இங்கே திமுகவாக இருந்தாலும், இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார் பாஜகவாக இருந்தாலும், மாநிலத்தில் ஆளுகின்ற பாஜகவாக இருந்தாலும் ஒரே கொள்கை, அது அமெரிக்க ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை, அதை அமல்படுத்துகின்ற கொள்கையை தான் இன்று வரையில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதுதான் இன்னைக்கு மிக முக்கியமான பிரச்சனை. ஏன் வாய் மூடி மௌனியாக இருக்கிறது? அவர்களுடைய கொள்கையை அமல்படுத்திக் கொண்டே அவர்களை எப்படி எதிர்த்து போராடுவது? போட்டியாக அமெரிக்கா இருந்ததை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அமைச்சர் ஒரு பெரிய காஷ்மீரிலே சுற்றுலா பயணிகள் மீது மிகப்பெரிய தாக்குதல், பகல்காம் தாக்குதல், பல பேர் கொல்லப்பட்டார்கள்.
கண்டிக்க வேண்டியதுதான். பாஜக ஆட்சியினுடைய பயங்கரவாதத்தின், அரசு பயங்கரவாதத்தின் எதிர்விளைவாக தனிநபர் பயங்கரவாதம் அது எந்த வகையில் வெடித்திருந்தாலும் மக்கள் மீதான விஷயத்தை கண்டிக்கப்பட வேண்டியதுதான். ஆனால் அது பாஜக அரசு எப்படி பயன்படுத்துகிறது தெரியுமா? இந்த நாட்டினுடைய மக்களை, இஸ்லாமியர்களை, மற்றவர்களை நர வேட்டையாடிய மோடி ஆட்சி இப்பொழுது கொல்லப்பட்டதற்கு கண்ணீர் வடிக்கிறது, நீலி கண்ணீர் வடிக்கிறது. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தீவிரவாதத்தை அடிப்பேன் என்கிறார். இந்த பக்கம் சீனா எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு கொண்டு உள்ள வந்துட்டு இருக்குது. அதை பார்த்தோம், அந்த பக்கம் தலையே திருப்பாம இந்த பக்கமே திருப்பிட்டு இருக்கிறார். ஏன்? சீனாவின் மீது எதிர்த்து பேசி நடவடிக்கை எடுப்பதற்கு கூட இதற்கு தகுதி இல்லாமல் இருப்பதைத்தான் மோடி அரசாங்கம் இன்று எந்த பலவீனமான நிலையில் இருக்கிறது அப்படின்றத பட்டவர்த்தனமா காட்டி. இந்த பக்கம் எங்க திரும்புது? இதை பாகிஸ்தானை எதிர்த்து திரும்புகிறது. பயங்கரவாத நடவடிக்கையை அழிக்க வேண்டும் என்பதற்காக. உண்மையான நோக்கம் அதுவல்ல. அமெரிக்கா, இஸ்ரேல், இந்தியா இந்த மூன்றும் கூட்டு சேர்ந்து இன்று பயங்கரவாதத்தை அழிப்பதாக கூறிக்கொண்டு பல வகைகளில் கூட்டு சேர்ந்திருக்கிறது. சர்வதேச அளவிலே இன்று ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது. I2U2. அது என்னையா I2U2? இஸ்ரேலும் இந்தியாவும் அமெரிக்காவும் யுஏயும், அதாவது நம்ம யுனைடெட் அரபு நாடுகள் சொல்றோமே அந்த அரபு கூட்டமைப்பு. I2U2 எதற்கு? இவர்கள் தனியா அமெரிக்கா தலைமையிலான கூட்டணியை அமைத்து இந்தியா, மத்திய கிழக்கு, ஐரோப்பா வழியாக ஒரு சாலை திட்டத்தை, சீனாவுக்கு கவுண்டராக ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வரையறை செய்து கொள்வதற்காக ராணுவ ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது என்றுதான் I2U2. இந்த கூட்டமைப்பினுடைய ஒரு செயல்பாடு என்ன? இன்று பாகிஸ்தானிலே அதனுடைய எல்லையோர பகுதிகளிலே சீனாவுடைய பட்டுசாலை திட்டம் போடப்பட்டது. எதற்காக இந்த பட்டுசாலை திட்டம்? பாகிஸ்தானுடைய அந்த பார்டர், குறிப்பா இந்தியா, ஆப்கானிஸ்தான் என்று சொல்லக்கூடிய அந்த மொத்த பார்டர்லையும் பார்த்தீங்கன்னா இன்று பட்டுசாலை திட்டம் போடப்பட்டிருக்கிறது. சீனாவுடைய பட்டுசாலை. அதற்கு எதிராக இன்று இஸ்ரேல், அமெரிக்கா, இந்தியா, அமெரிக்கா தலைமையை கூட்டு சேர்ந்து அதை அகற்றி தனதாக மாற்ற வேண்டும். ஏற்கனவே அந்த ஆட்சி, சீனாவுடைய ஆதரவு ஆட்சியை கலைத்து விட்டு அந்த அமெரிக்கா ஆதரவு அமைத்தாலும் தனக்கு சாதகமாக இல்லை. சீனாவில் எப்படி பாகிஸ்தானிலே ஒவ்வொருத்தரும் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் என்று சொல்லிக்கொண்டு, இன்னொரு பக்கம் பலுசிஸ்தான் போன்ற பகுதிகள் நிராகரிக்கப்பட்ட மிக பின்தங்கிய நிலையிலே அங்கே போராடி கொண்டிருக்கிற வேளையிலே, அல்லது அங்கே கலகம் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே அதை பயன்படுத்தி அந்த பட்டுசாலை திட்டத்தை ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக்கி அமெரிக்கா தனதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்தியாவை பயன்படுத்தி இன்று அது ஒரு திட்டம் தீட்டியது. அந்த பகுதிதான் முழுக்க கனிம வளங்கள் கொட்டி கிடக்கிறது. அந்த கனிம வளங்களை கைப்பற்றுவதற்கு அமெரிக்காவின் தேவை இருக்கிறது. இங்கிருந்துதான் அமெரிக்காவின் திட்டத்தை, இந்த கூட்டு அறிக்கையை புரிந்து கொள்ளும். என்ன கூட்டறிக்கை? அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கின்ற கூட்டறிக்கை. தென்சீன கடலை, அதே போல் நம் சுற்றி இருக்கிற கடலை ரோந்து செய்ய வேண்டும் அமெரிக்காவோடு கூட்டு சேர்ந்து. யாருக்காக? அமெரிக்காவின் நலனுக்காக நம்ம ராணுவத்தை பயன்படுத்தி அவர்களுக்காக ரோந்து செல்வதற்காக, கூட்டு பயிற்சி எடுப்பதற்காக, ராணுவத்தை அமெரிக்காவின் காலிலே கிடத்துவதற்காக போடப்பட்ட ஒப்பந்தத்தை ஒழுங்குமுறைப்படுத்தி அதை சரி செய்வதற்காக கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதற்கு பல அதிநவீன ராணுவ கருவிகளை,
அதற்கான அதிநவீன வான் படைகளை, கப்பல் படைகளை எல்லாவற்றிலும் அமெரிக்காவினுடைய அதனுடைய தளவாடங்களை புகுத்தி அதை ஒருங்கிணைத்து இந்தியா, அதாவது அமெரிக்கா கிட்ட இருந்து எல்லா ராணுவத்தையும் தளவாடங்களையும் வாங்கிக்கணும். வாங்கிட்டு கூட்டு பயிற்சி எடுத்து அமெரிக்காவுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லுது அந்த கூட்டணி. அப்ப நம்ம ராணுவத்தை பட்ஜெட்ல நமக்கிட்ட இருந்து 1/3 ராணுவத்துக்கு ஒதுக்கிவிட்டு அந்த ராணுவத்தை அமெரிக்காவின் சேவைக்காக அடிப்படையை வைத்திருக்கிறாரே மோடி. இவர் தான் தேசபக்தரா? இந்த நாட்டின் தேசபக்தரா? இந்த நாட்டை அமெரிக்காவுக்கு காவு கொடுக்கும் கொள்கை, ராணுவ கொள்கை, அரசியல் கொள்கை வகுத்து வைத்துக் கொண்டு தேசபக்த வேடமிடுகிறார் மோடி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அப்ப ராணுவ தளவாடத்தை நான் வாங்கிக்கணும், உனக்கு சேவை செய்யணும். அந்த ராணுவ தளவாடம் என் செலவுல வாங்கிக்கணும், கடை அவன் தருவோம், அதுக்கு வட்டியை கட்டுவோம், வரும் அதுக்கு பிறப்பாரு. இன்னைக்கு மோடி ஆட்சி இந்த சீனாவுக்கு சவால் விட்டு 2 துறையில் கட்டாயம் முன்னேறியே தீர வேண்டும். என்ன? ஒன்று, மூலப்பொருள் கைப்பற்றுவதில் முன்னேறி தீர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அதிநவீன தொழில், அதாவது பேட்டரி, நம்ம இப்ப பேட்டரி இருக்கு பாருங்க, சிப் தயாரிக்கிறதுக்கு, இப்படி பல பொருட்கள், அதிநவீன எலக்ட்ரானிக் பொருட்களை தயாரிப்பதற்கு இன்று முக்கியமாக தேவை அரிம கனிமங்கள், அதாவது ரேர் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பொருட்கள், லித்தியம் பேட்டரி உட்பட, கிராபைட் உட்பட பல பொருட்கள் தேவைப்படுகிறது. இது உலகத்தில் 90% சீனா கைப்பற்றி வைத்திருக்கிறது. எப்படி? எந்தெந்த நாடுகளெல்லாம் இந்த கனிம வளங்கள் இருக்கிறதோ அந்த நாடுகளுக்கெல்லாம் கடன் கொடுத்து அது தனது நாடாக மாற்றி அந்த கனிம வளங்களை, அந்த கனிமத்தை அந்த மொத்த சுரங்கத்தை தன் கையில் வச்சிருக்கு. 90%. அமெரிக்காவே தன்னுடைய தயாரிப்புக்கு சீனாவை நம்பி போக வேண்டியிருக்கிறது. எவ்வளவு சதவீதம் தெரியுமா? அமெரிக்கா தன் பொருளை, இந்த மாதிரி நவீன பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் 70% சீனாவுக்கிட்ட இருந்து தான் வாங்க வேண்டும். இன்னைக்கு நடந்த ட்ரம்ப் வந்த உடனே சீனாவுக்கு அதிகமான வரி போடுகிறார். சீனா இந்த அரிம கனிமங்களை தடை செய்கிறார். எங்க போட்டி நடக்குது பாருங்க. வரியா போடுற, நான் உனக்கு கொடுத்த மூலப்பொருள் இருந்தால் தான் நீ செய்வ, உன் மூலப்பொருளை நான் கட் பண்றேன், தடை போடுகிறேன். அதற்கு அதிக வரி போடுகிறார். என்ன பொருள்? கனிம வளங்களை இன்று சீனா கைப்பற்றி வைத்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய தடையாக, தனது மேலாதிக்கத்திற்கு தடையாக இருப்பதாக அமெரிக்கா கருதுகிறது. அதற்கு மூலப்பொருளின் அவசியம் அமெரிக்காவுக்கு அவசியம். இரண்டாவது, அதிநவீன தொழில்நுட்பத்திலே இன்று சீனா நினைத்து பார்க்க முடியாத இடத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது மாபெரும் ஏகாதிபத்தியமாக இன்னைக்கு கட்டமைத்து போவதற்கு மிகப்பெரிய இன்னைக்கு வரப்பிரகாசம், அதாவது அவருடைய வளர்ச்சியினுடைய முக்கியமான ஒரு பங்களிப்பாக அதிநவீன தொழில்நுட்பம், ஏஐ, எலக்ட்ரானிக் குட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையா சீனாவுடைய தயாரிப்பு தான், தைவானுடைய தயாரிப்பு. தைவான் கிட்ட தான் இன்னைக்கு அமெரிக்கா வாங்கிட்டு இருக்குது. இந்த தைவானை தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருள் கொடுக்கறதே சீனா தான். தைவான் தயாரிக்கலாம், ஆனா தைவான் தயாரிக்கலாம் மூலப்பொருள் சீனா கிட்ட இருந்து தான் போகும். அப்போ உலகத்தில் அமெரிக்கா செல்வாக்கு வைக்க வேண்டும் என்றால், நாடுகளை அடிமைப்படுத்த வேண்டும் என்றால், தான் சொல்லுவதை கேட்க வைக்க வேண்டும் என்றால், தான் மேலாதிக்கத்தை வருவதற்கு அதிநவீன தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி அவசியம். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ ராணுவ வெறி கொண்டு, ராட்சச வெறி கொண்டு இன்று அமெரிக்காவிலே ஒரு பாசிச ஆட்சியை நிறுவி இருக்கிறது எலான் மஸ்கினுடைய தலைமையில். 3 முக்கியமான முதலாளிகள், ஜூகர்பர்க் சொன்னாங்க, எலான் மஸ்க் சொன்னாங்க, இன்னொரு பேர் மறந்து போச்சு. அப்ப இந்த 3 முதலாளிகளும் இன்று முக்கிய ராணுவத்தை அடிப்படையாக, ராணுவத்தை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களை அடிப்படையாக கொண்ட ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களை அகற்றிவிட்டு இன்று அதிநவீன தொழில்நுட்பத்தில் வளர்வதற்கு தேவையான அவர்களை வைத்துக் கொண்டு இன்று ஆட்சி அமைத்திருக்கிறது. அவர்களுக்கு தேவையான ஆட்சி. ஏன் இதை சொல்ற?
இந்த ராட்சச வெறி கொண்டு அலைவதற்கு அங்கே பாசிச ஆட்சி அமைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அது அமெரிக்க தொழிலாளி வர்க்கம் எதிர்த்து போராட வேண்டும், போராடும். ஆனா அது அங்கேயோட நிற்க போதா? தான் வளர்வதற்கு எந்தெந்த நாடுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக விழுங்க வேண்டுமோ, அடக்க வேண்டுமோ, ஒடுக்க வேண்டுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைய பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இவர்கள் 2 பேரும் வெளியிட்ட கூட்டறிக்கையினுடைய ஒட்டுமொத்தம். அதை மொத்தமா படிக்க பார்த்தீங்கன்னா இதுதான் தெரியும், வேற எதுவும் இருக்காது. 33 சரத்துகளும் வேற எதுவும் தெரியாது. அப்போ இந்த நாட்டில் இது எந்த வகையாக பாதிப்பு ஏற்படும்? மூலப்பொருளை கைப்பற்றணும். எப்படியா கைப்பற்றது? இன்னைக்கு அதிகமா மூலப்பொருள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகளில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மிக முக்கியமான நாடு. அதே போல அதிநவீன தொழில்நுட்பத்தில் இன்னைக்கு அமெரிக்கா போட்டி போட்டு சீனாவுக்கு எதிராக வளர வேண்டும் என்றால், குறிப்பாக சிப் இண்டஸ்ட்ரியிலிருந்து வான்வெளி துறை வரையில இதெல்லாம் சீனா மேலாதிக்கம் செலுத்துற இடம். வான்வெளி துறையில இதையெல்லாம் இன்னைக்கு சேட்டலைட்டா எல்லாம் கண்ட்ரோல் பண்ண போகுது. இப்பெல்லாம் இந்த கேபிள் போட்டுட்டு இருக்கிறாங்க, கேபிள்லாம் செல்லா காசா மாற போகுது. எல்லாம் சேட்டலைட் மூலமா தான் கட்டுப்படுத்த போறாங்க. இனிமேல் சண்டையே சேட்டலைட் மூலம் தான் நடக்க போகுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வான்வெளி யுத்தம் என்பது சேட்டலைட் இடையிலான யுத்தமாக மாறப்படுகிறது. யார் யாரை கைப்பற்ற போகிறார்கள்? அதில் அதிநவீன தொழில்நுட்பத்தில் முன்னேறி இருக்கிற சீனாவை முடக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்தியாவை பயன்படுத்தி இங்க அதிகபட்சமான மார்க்கெட் இருக்குது, இங்க அதிகபட்சமான மூலவளங்கள் இருக்குது, இங்க அதிகபட்சமாக ஸ்கில்டு லேபர், அதாவது தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் அதிகபட்சமாக இருக்கிறார். மற்ற நாடுகளை ஒப்பிடும் போது இந்தியாவினுடைய தொழில்நுட்பத்தினுடைய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இங்கே குறைந்த விலையில் அதிக உற்பத்தி செய்து அதிக லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ள இடம் என்றால் அது இந்தியா. அதற்கு தான் மோடி ட்ரம்ப் பதவியேற்கிறதுக்கு முன்னாடி கூப்பிடவே இல்லை மோடியை. மோடிக்கு கிளி பிடிக்கிடுச்சு, என்னடா நம்மளை கூப்பிடவே இல்லை. உடனே எல்லாத்தையும் வரி குறைச்சிட்டு, ஐயா வரி குறைச்சிட்டேன் அப்படின்னு இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சரை அமைச்சு நாங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் விசுவாசமா இருக்கணும், வந்து எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லி அழையா விருந்தாளியாக அப்புறமா போறார். யாரு? ட்ரம்போட பதவியேற்று. அந்த அளவுக்கு தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி விட்டுதான் அங்கே அமெரிக்காவுக்கு போகிறார் மோடி. இவர் ஏதோ பெரிய 54 இன்ச்சு மார்பா 54 இன்ச்சு வாயான்னு தோழர் சொன்னாரு, அது உண்மைதான். வாய் மட்டும்தான் இருக்குது. அங்கே போய் மண்டியிட்டு கிடக்கிறார் என்பதை ஆனந்த வேடன் பட்டவர்த்தனமாக போட்டு உடைத்ததுதான் இவர்களுக்கு கிளிப்பிடி. அங்கே போன உடனே எல்லாவற்றிலும் இறக்குமதியில் வரியை இலக்கு. இந்தியா எதெல்லாம் வரி போட்டிருக்குதோ அதெல்லாம் நீக்கணும். இந்தியாவுடைய இறக்குமதி, இந்தியா இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணது பாருங்க, அது அமெரிக்காவில் இறக்குமதி பண்றாங்க. அவன் வரி விலக்கு நீக்கல. அவன் சொல்றான், உனக்கு நான் வரி போடுவேன், ஆனா எனக்கு நீ வரி போடக்கூடாது. இது யார் சொல்றது? அமெரிக்கா. இன்னைக்கு வரி விலக்கை அமெரிக்காவுக்கு அறிவித்திருக்கிறதே மோடி. எதற்காக? அடிமை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு தனது விசுவாசத்தை காண்பிப்பதற்காக இந்த நாட்டினுடைய செல்வ வளங்களை, உழைப்பை, உற்பத்தியை காட்டி கொடுத்து இந்த மக்களை சாகடிப்பதற்காக ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார். என்ன எதுவுமே ஒப்பந்தம் போடல. ஒப்பந்தம் முதல்ல போட மாட்டாங்க. அமெரிக்காவில் ஆர்டிஐ போட்டு கேட்டா எந்த ஒப்பந்தமும் நாங்கள் போட்டுக்கலையே, எதுக்கு ஒப்பந்தம் போடணும்? அதுதான் கூட்டறிக்கையை வெளியிட்டுக்கிறேன், நாங்கள் என்ன செய்ய போறோம், எந்த ஒப்பந்தமே ஒரு நேரடியாக ஒப்பந்தம் போட்டுக்கிட்டே கிடையாது, எல்லாம் ரகசிய ஒப்பந்தம் தான். நம்ம அரசியல் சட்டம் சொல்லுது என்னன்னு, நம்ம நாட்டுக்கே என்ன ஒப்பந்தமும் போட தெரியாம, என்னன்னே தெரியாம ரகசியமா போட்டுக்கிட்டா கூட பாராளுமன்றத்தில் கூட கேள்வி கேட்க முடியாது. அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுதையா நம்ம சுதந்திர நாடா? அமெரிக்காவில் ஒரு சட்டம் போட்டால் செனட்டில் எந்த சட்டம் போட்டாலும் அமெரிக்காவுக்கே ஆதரவாக இருந்தாலும் செனட்டின் ஒப்புதல் இல்லாமல் நிறைவேற்றவே முடியாது. ஆனால் இங்கே இந்தியாவிலே ஒரு சில கேபினெட் அந்தஸ்து உள்ள அமைச்சர்கள் சொல்லுவாங்க, ஒரு சில 10 பேர் இருப்பாங்க, 7 பேர் இருப்பாங்க.
இந்த 10 பேர் கொண்ட கேபினெட் கொண்ட அமைச்சர் எந்த ஒப்பந்தத்தில் வெளிநாட்டில் இருந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருந்தாலோ மூடியில் இருக்கணும். எந்த இடத்துல? பாராளுமன்றத்தில் நாம் தேர்ந்தெடுத்த எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் வாய் மூடி மௌனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அரசியல் சட்டம் சொல்லுதையா. இங்க பேசிஸ் ஆட்சி வர வைக்காம வேற என்ன வாழும்? இந்த நாட்டில் நாம் தேர்ந்தெடுத்து அமைக்கிற அனுப்புகிற இந்த ஆட்சியாளர்களுக்கு கேட்பதற்கு எந்த அதிகாரம் இல்லாத ஒரு பாராளுமன்றத்தை வைத்துக் கொண்டு பாசிச ஆட்சி வராம என்ன ஆட்சி ஆகிய வரும்? நான் சொல்லல, அணு ஒப்பந்தத்திலே 1, 2, 3 ஒப்பந்தத்திலே அந்த பாராளுமன்றத்திலே ஓட்டெடுப்புடன் கூடிய ஒப்பந்தத்திலே அன்றைக்கு ஓட்டெடுப்புடன் கூடிய விவாதத்தை கோரினார்கள் கம்யூனிஸ்டுகள். அன்னைக்கு சபாநாயகர் சோம்நாத் சாட்டர்ஜியும் அதே கம்யூனிஸ்ட் கட்சியில் தான். அவர் சொல்றாரு, என்னையா பேசுறீங்க, நம்ம இதுல அப்படி ஒரு அதிகாரமே கிடையாது, வெளிநாட்டில் போட்ட ஒப்பந்தத்துக்கெல்லாம் நாம இங்க ஓட்டெடுப்புலாம் நடத்த முடியாதுயா, எதனா பேசிட்டு போறீங்கன்னா பேசிட்டு போங்க, ஓட்டெடுப்புலாம் கிடையாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி போகுது. அன்னைக்கு சபாநாயகர் சோம்நாத் சாட்டர்ஜி சொல்றாங்க, இன்னைக்கு உலகம் நிரூபித்திருக்கிறது அந்த 1, 2, 3 ஒப்பந்தம் ஏற்கப்பட்டதில்லை. அமெரிக்காவின் அணு உலைகள் நீங்க கொண்டு வருவதிலே சில சிக்கல்கள் இருந்தது, அது இந்த ஒப்பந்தத்தில் நீக்கப்பட்டது. என்ன சட்டம் தான்? போபாலில விஷவாயு தாக்கி மிகப்பெரிய பலாயிரம் பேர் அழிஞ்சாங்களே, செத்தாங்களே, கொல்லப்பட்டார்களே. ஜப்பானிலே புகுஷிமால அணு வெடித்து எப்படி வீடற்றவர்களாக நாடற்றவர்களாக நாடோடிகளாக அங்கங்கே செத்தாங்க, நாடோடிகளாக மாற்றி வேற இடத்துக்கு போனாங்களே. இப்படி விபத்து ஏற்படுமானால் அந்த விபத்தை அமெரிக்காவின் அணுகுலை நிறுவுகின்ற அந்த நிறுவனமே ஏற்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை இந்தியா நிபந்தனை போட்டிருந்தது. அதனால அந்த அணுகுலை எல்லாம் வராம இருந்தது. இப்ப என்ன சொல்றா, அணுகுலைக்கு ஒப்பந்தத்துக்கு நீ கண்டிஷன்லாம் போடாது, கண்டிஷன் போற இடத்துலலாம் நீ இல்லை. தோழர் பல இடங்கள்ல அந்த சர்வதேச விஷயங்களை சொல்லும் போதுதான் புரியும். உக்ரைன்ல போர் நடக்கிறப்ப அந்த அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு வந்தப்ப சில கண்டிஷன் போட்டப்ப இதே சொன்னான், நீ கண்டிஷன் போடுறதெல்லாம் இல்லை, நீட்ல கையெழுத்து போட்டு வேலையை பாரு. இது எங்க சொல்ற, ரகசியமா சொல்ல, பத்திரிகையாளர்கள் பல பத்திரிகையாளர்களும் சந்திப்பில் சொல்றான், அவன் நாட்டினுடைய விஷயத்துக்கு ஒப்பந்தம் போடுறதுக்கு உனக்கெல்லாம் கண்டிஷன் போடுறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஏது அவங்களுக்குலாம் அதிகாரம், நீட் நெட்ல கையெழுத்து போடு, இல்ல வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய அதே விஷயத்தை தான் இன்னைக்கு அணு உலை ஒப்பந்தத்திலே அமெரிக்காவின் அணு உலை இந்தியாவில் அனுமதிப்பதற்கு இன்று எந்த கண்டிஷனும் இல்லாமல் இன்னைக்கு ஏற்றுக்கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டது. கூட்டறிக்கையில பாருங்க, நானா பொய்யெல்லாம் சொல்லல. பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி ட்ரம்பும் மோடியும் சேர்ந்து வெளியிட்ட வெள்ளை மாளிகை அறிக்கை இருக்குது. நம்ம நாட்டினுடைய இந்த அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசுடைய வெப்சைட்ல இருக்கு, போய் பார்த்து நான் போய் சொல்றேன். ஆனா இங்கே வாய் அளக்கிறார்கள். இந்தியாவோடு நாம் ஒப்பந்தம் போட்டு செல்வ செழிப்பாக இந்தியாவை மாற்றப் போகிறோம் என்று வாய் அளந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம் இந்தியாவை அமெரிக்காவின் காலடியை கடத்துவதற்கு, குறிப்பாக சீனாவை எதிர்த்து அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கு, அவன் எஜமா வாழ்வதற்காக இந்த அடிமை உடைக்கிறாயா? இதை கேட்க மாட்டோமா? இந்த நாட்டின் சுதேசியம், இந்த நாட்டின் சுதந்திரம், இந்த நாட்டின் ஜனநாயகம் எப்படி செத்துக் கொண்டிருப்பது என்பதற்கு இதை விட பெரிய மேலான என்ன ஆதாரம் தேவை உங்களுக்கு? இதை எந்த இடத்துல பாதிக்க போது தெரியுமா? இந்த மூலப்பொருளை கைப்பற்றுவதற்கான போராட்டம், அதிநவீன தொழில்நுட்பத்தை உள்ளே இந்தியாவில் புகுத்துவதற்கான இன்று நடந்து கொண்டிருக்கிற சூழ்ச்சி, சதி. தொழில்நுட்பம் வருதையா, நம்ம கையில் வரப்போதா? அவன் சொல்றான், எல்லா தொழில்நுட்பத்தையும் கொடுப்பேன், ஆனா நான் தான் கண்காணிச்சுப்பேன். அணு உலையிலிருந்து எல்லாத்தையும் நான் தான் கண்டிஷன். இன்னைக்கு வரையும் முழுசா தொழில்நுட்பம்லாம் கொடுத்த வரலாறு கிடையாது. எல்லாத்தையும் அவன் வச்சுப்பான், நீங்க பயன்படுத்தலாம் முடியாது. நாம் அணு உலையிலே தோரியத்திலே முதன்மையாக பிரான்ஸும் நாம தான் முன்னேறி போயிட்டு இருந்தோம். அணு உலையிலே தோரியத்திலே முன்னேறிய நாடாக இருக்க அணு விஞ்ஞானிகள் எல்லா எதிர்ப்பையும் மீறி தடை செய்கின்ற காலத்தை பயன்படுத்திக் கொண்டு முன்னேறி கொண்டிருந்த அணு உலையில் மின்சாரம் தயாரிப்பதற்கு தோரியத்தில் அதையெல்லாம் 1, 2, 3 ஒப்பந்தத்தில் இழுத்து மூடிவிட்டு இன்று அவனுடைய அணு உலையை, அதாவது ஒன்று சொல்ல போனா காலாவதியான இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கான அணு உலையை எடுத்தாந்து நம்ம நாட்டில் போட்டு இன்னைக்கு உற்பத்தி செய்வதற்கு தயாராகிவிட்டாயா மோடி?
இந்த நிலையில்தான் ஒட்டுமொத்தமாக இந்த தொழில்நுட்பத் துறையில் இன்று எந்த அளவுக்கு புகுந்திருக்கிறது என்றால் ஏஐ. இன்னைக்கு ஏஐ முதல்ல வான்வெளித்துறையில முதலா ஒப்பந்தம் போட்டு அமெரிக்காவோட உள்ள கூப்பிட்டு யார் தெரியுங்களா? இந்த நாட்டினுடைய கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கேரளா கட்சி தாங்க. கேரளா அரசு எவ்வளவு வெட்டை கேடு பாருங்க. அமெரிக்காவுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஒப்பந்தத்தை முதலில் போட்டு ஒப்பந்தத்தை நிறைவேற்றி இருப்பது இன்று கேரளா, அடுத்தது தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா. பிஜேபி ஆளுகின்ற மாநிலம், காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலம், கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுகின்ற மாநிலம், திமுக ஆளுகின்ற மாநிலம். இதுக்கு மேல அவங்களுக்கு பெரிய ஆதாரம் தேவை. எல்லா கட்சிகளும் எலான் மஸ்க்கு ட்ரம்புக்கு சேவை செய்வதில் என்னால எதுவும் செய்ய முடியாது இப்படின்னு சொல்லி கமிஷன் வாங்குறது மட்டும் அருமையா செய்யறாங்க. இந்த நாட்டை காட்டி கொடுத்து காவு அதானுடைய துறைமுகத்தை உள்ளே அனுமதித்தது ஒரு பக்கம். இன்று எலான் மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை உள்ளே நுழைத்து ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது கேரளா. இங்கே தென் மாவட்டத்திலே அதே நிறுவனத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. இப்படி ஓடோடி போய் எலான் மஸ்கிலே கம்பளம் விரித்து இன்று உள்ளே அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறது. எந்த கட்சியும் வித்தியாசம் பார்க்காமல் இன்னைக்கு ட்ரம்புடைய அடிவருதியாக சேவை செய்து கொண்டிருக்கிறது. என்னையா பாசிசத்தை எடுக்க போறாங்க? எந்த கட்சி இருந்தாலும் இதுதான் செய்ய போறீங்களா? மாற்று திட்டம் இல்லாமலே இவர்கள் பாசிசத்தை எதிர்ப்பதாக சொல்கிறார்கள். பாசிசத்துக்கு அடிப்படை என்ன? மோடி ஆட்சி எலான் மஸ்க் பாதையிலே பயணிக்கிறது. எலான் மஸ்க் இட்ட பாதையிலே, ட்ரம்ப் இட்ட பாதையிலே பயணிக்கிறது. அதாங்க I2U2 G20 மாநாட்டிலே ஒப்பந்தம் செய்யப்பட்ட இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பகுதியை நோக்கி போவதற்காக இந்தியா கூட பயணித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவோடு. எதற்காக? சேவை செய்வதற்காக. இந்த தடவை மோடி போகும்போது ரெண்டே விஷயத்தை முடிச்சாங்க. மிகப்பெரிய ஜாம்பவான் இந்த இந்தியாவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற அதானி என்று பயமுறுத்திக் கொண்டிருந்தார்களே, அவர்களெல்லாம் ஒன்றுமில்லை, செல்லா காசு. பாரதி இந்த ஆப்பிள் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறாரே, இந்த இரண்டு நிறுவனத்தையும் இன்று எலான் மஸ்க் கையிலே ஒப்படைக்க சொல்லி நிர்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. கொடுத்துட்டு போடா, இனி மேல சேட்டலைட் இருக்குதா, அது எல்லாத்தையும் என்கிட்ட தான் ஒப்பந்தம் வரணும், அவங்க தனியாலாம் போடக்கூடாது, என்கிட்ட தான் போடணும் அப்படின்னு கண்டிஷனை வாங்கி இருக்காங்க. அதுக்கான ஒப்புதலையும் வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. அது எப்படி செயல்படுத்த போறாங்க ரகசியம் செயல்படுத்தும் போது தான் நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ நாம் மிகப்பெரிய அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த இன்னைக்கு அதானி, ஆப்பிள் அவர்களெல்லாம் ஒண்ணும் இல்ல, செல்லா காசு. கூப்பிட்டு வச்சு எலான் மஸ்க் தனியாவே மோடியை முடிச்சிட்டார். இதுதான் இன்று அதானியும் இன்று அதே போல பாரதி. அது மட்டும் இல்ல, இன்று அதிநவீன தொழில்நுட்பத்திலே பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. மகேந்திரா கிட்ட ஆயுத தளவாட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. இப்படி ஆயுத தளவாடம் மகேந்திராவோட போட்டிருக்கிறது மட்டும் இல்லாம பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட போட்டிருக்கிறாங்க. டாடா நிறுவனத்தோடு 1 லட்சம் கோடிக்கு முதலீடு செய்வதற்காக ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன்? இந்த நாட்டினுடைய வளம், இந்த நாட்டினுடைய உழைப்பு, அதாவது மனித வளம், இயற்கை வளம், அனைத்து வளங்களையும் இன்று கொள்ளையடிப்பது போவதற்காக ட்ரம்ப் திட்டம் தீட்டியாச்சு. இன்றைக்கு மோடி கையெழுத்திட்டதற்காக இதைதான் சொல்லாமல் காட்டூர்ல சொல்லி இருக்கிறார் ஆனந்தவீரர். அது சொன்னதுல 100% உண்மை. என்ன சங்கிலியால் பிணைக்கப்பட்டது போல உட்கார வைத்து சொன்ன இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு விட்டு வந்திருக்கிறார் மோடி என்பதுதான் முக்கியம். ஏன் ஐயா, நான் உனக்கு எஜமான நீ தான், எனக்கு உனக்கு நான் விசுவாசமான ஆளு, சிறந்த கண்காணியா இருப்பேன். எனக்கு கீழே இருக்கிற பங்களாதேஷ், இலங்கை, இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு ஒரு அத்தாட்சி கடவுச்சிட்டு எனக்கு கொடு, பர்மிஷன் கொடு. இன்னைக்கு பங்களாதேஷ் ஆகட்டும், மியான்மர் ஆகட்டும், இலங்கை ஆகட்டும், இப்படி சுத்தி இருக்க நாடுகளுடைய பொருளாதாரமாகட்டும் மற்ற விஷயங்களை அமெரிக்க சார்பாக தான் நிர்ணயிப்பதற்கான கடைக்கன்
ஒப்புதலை அமெரிக்காவிடம் வந்து பெற்றுவிட்டு வந்திருக்கிறார். அவருக்கு அதான் தேவை. ஒரு கண்காணியா நான் செயல்பட்டுகிறேன். நம்ம ஊர்ல கண்காணி இருப்பாங்க, பல பேர் வச்சிருப்பாங்க. நம்ம எல்லா துறையிலும் இருக்குது, நம்ம இப்ப இருக்கிற துறையிலேயே இருக்குது. மக்களையே கண்காணியா வச்சிருப்பாங்க. எதற்கு? இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுக்கு காட்டி கொடுப்பதற்காக. அதற்காக கையெழுத்து போட்டு வந்திருக்கிறார். அதுல கமிஷன் கிடைச்சா போதும், அது அம்பானி வாழ்ந்துப்பான், அதானி வாழ்ந்துப்பான். தேவைன்னா உன்ன வேலை இருந்தா இந்த மாதிரி பல இப்ப புதுசா ஒரு 4-5 கம்பெனியை புதுசா உருவாக்கி இன்னைக்கு அதிநவீன தொழில்நுட்பத்துக்கு புதுசா ஒரு பினாவில வச்சு உருவாக்குவாங்க. இன்னைக்கு ஓலா எலக்ட்ரிக்கல் இன்னைக்கு அதிநவீன தொழில்கள் உருவாகி இருக்குது. இப்படி பல தொழில்கள் பல கம்பெனிகள் உருவாக்கப்பட்டு இங்க அமெரிக்காவுடைய நிதி மூலதன ஆதிக்கத்தின் கீழ் போட்டி செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல பேர் சொல்றாங்க அமெரிக்கா வந்தாங்கயா நம் நாடு செழிக்காதா, வளராதா? நிச்சயமாக வளராது. நீங்க நினைக்கலாம் 1 லட்சம் பேருக்கு வேலை, 3 லட்சம் பேருக்கு வேலை, இப்படி சவடால் 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்தாரு மோடி. எத்தனை வருஷமா? 15 வருஷமா கொடுத்துருக்கிறார். 13 வருஷம் ஆயிடுச்சு. 13 வருஷமா 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வெளியே கொடுத்துட்டே இருக்கிறார். வேலை வாய்ப்பு இன்று சுற்றமாக அற்று போய்விட்டது. 15 24 வயதுக்குட்பட்ட, குறிப்பாக இன்று மேஜரா இன்னைக்கு அதிகபட்ச வேலை செய்யக்கூடிய திறன் படைத்தவர்கள் 15 26 வயசு உடையவர்கள். அவர்கள் இன்று வேலை வாய்ப்பு இல்லாமல் 24% இருப்பதாக சொல்கிறார். இன்றைய இளைஞர்களே 15 வயதிலிருந்து 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் அவருடைய வேலை சக்திகள் வீணடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மற்றவனெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கிறான். எப்படி? அங்க எலான் மஸ்க் அரசு ஊழியர்களை ஒரே தடவையில 1 லட்சம் பேர் வீட்டுக்கு அனுப்ப போறோம். எப்படி? நம்ம ஊர் தாசில்தார் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், இந்த பல்வேறு நிறுவனங்கள் இருக்கும். நம்ம அரசு நிறுவனங்கள் சொல்றேன், சுகாதாரத்துறை நிறுவனம், அந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் இருக்கு. இந்த நிறுவனங்களை எல்லாம் எலான் மஸ்க் கிட்ட பிரைவேடைஸ் ஆக்கி விட்டுட்டான். அதுக்கு பேர் என்ன தெரியல? திறன் மிகுந்த அரசு நிர்வாகத்தை உருவாக்குவது. டாகி, ஈடாக், நாம் என்ன சொல்லுவோம்? நாயின்னு சொல்லுவோம். எலான் மஸ்கினுடைய அதிநவீன தொழில்நுட்பத்தை உருவாக்குகின்ற இன்னைக்கு ஈடாக் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு டாகி அப்படின்னு ஒரு பேரை வச்சிருக்கிறான். நல்லா தான் வச்சுக்கிறான் பேர். ஏன்னா டாகின்னு அந்த பக்கம் போட்டா புரியாது, இந்த பக்கம் திருப்பி போட்டா ஈடாக். ஒரு எலக்ட்ரானிக் டாக் மாதிரி இன்னைக்கு ட்ரம்பை எலான் மஸ்க் எப்படி பயன்படுத்துகிறானோ அதே போல் இங்கே பயன்படுத்துவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப வேலை வாய்ப்பு இங்க வரப்போதா? அங்கேயே வேலை இல்லாத தூக்கிடுறாயா? என்ன நடக்க தெரியுமா? கிரீன் விசா, நாம எல்லாமே சொன்னா கிரீன் கார்டு, கிரீன் கார்டு வாங்கிட்டாம்பா அமெரிக்காவில் பெரியால் அவன் அங்கே செட்டில் ஆகிடும். கிரீன் கார்டு ஆனதெல்லாம் இனிமேல் அந்த நாட்டின் குடிமக்கள் இல்லை. இனிமேல் அவர்கள் வெளியேற வேண்டும் என்று போட்டிருக்கிறார்கள். குடியுரிமை சட்டத்தை திருத்தி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இன்று சட்டவிரோத குடியேறிகள் என்று சொல்கிறார்கள். யார? இங்க பாஸ்போர்ட் இல்லாம எல்லாம் மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. பாஸ்போர்ட் இல்லாம திட்டுத்தனமா போனவங்க தான் இன்றெல்லாம் பணி சொல்லி இருக்கிறதா சொல்றாங்க. நிச்சயம் கிடையாது. கிரீன் கார்டை இன்று ரத்து செய்திருக்கிறார். கிரீன் கார்டு கொடுத்தவங்க யார் தெரியுமா? அந்த நாட்டிலே தன்னுடைய முதலீடை, தன்னுடைய உழைப்பை போட்டு சிறு தொழிலை ஆரம்பித்தவர்கள் தான் கிரீன் கார்டு வாங்கினவங்க. அவனையே அந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு தயாராகிவிட்டார்கள் அமெரிக்காவிலே நம் நாட்டிலிருந்து போய் சிறிய தொழில்களை போட்டு அங்கே முன்னேறி கொண்டிருந்தார்கள். அவரை எல்லாம் துரத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த நாட்டிலே வேலை கொடுக்க முடியாதோ இந்த நாட்டில் வேலை கொடுக்க போறாயா? என்னையா ஏமாந்துறீங்க? 1 லட்சம் பேர் அரசு ஊழியர் ஒரே நேரத்தில் தூங்கி அடிக்கிறான். சிறு முதலீடு போட்டு அங்க சிறு தொழிலை செய்து கொண்டிருந்த, வெளிநாட்டிலிருந்து வாழ்ந்து கொண்டிருந்த கிரீன் விசா கார்டுகாரர் வெளியேற்றிய அவரெல்லாம் தேச விரோதிகள் என்று அறிவிக்கிறார். அதாவது இந்த மக்கள் குடிமக்கள் இல்லை என்று வெளியேற்றப் போகிறார் அறிவித்திருக்கிறார். அதே குடியுரிமை சட்டத்தை இங்கே திருத்திருக்கிறார் மோடி. இந்த தமிழில் இங்க பார்க்கலாம். அது பெரிய ஈடாக, அது சின்ன ஈடாக. அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்ட ஒரு சின்ன ஈடாக மோடி. என்ன? அங்க பார்த்த அதே குடியுரிமை சட்டத்தினுடைய மறுபதிப்பாக இங்கே ஒரு வெளிநாட்டினுடைய இமிகிரேஷன் ஆக்டை இங்க பாஸ் பண்ணிருக்கு. என்ன சொல்லுது? வெளிநாட்டிலிருந்து வருவர்களை எல்லாம் நான் கட்டுப்படுத்துவேன். அதனால தப்பு தான் இருக்கு, கட்டுப்படுத்த வேண்டியதா. எப்படி கட்டுப்படுத்துவேன்? சந்தேகத்தின் பேரில் கூட நான் கட்டுப்படுத்துவேன். இந்த நாட்டில்
யார் வருவது போவது என்பது எத்தனை நாள் இருந்தார்கள் என்பதெல்லாம் எனக்கு கணக்கு இல்லை. அவர்களை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் துரத்துவேன். அங்கே எப்படி கிரீன் கார்டு வாங்கிட்டு இருப்பவர்களை துரத்துகிறார்களோ அதே போல் இங்கு இருப்பவர்களை துரத்துவதற்கு இன்னைக்கு இமிகிரேஷன் ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் குடியுரிமை சட்டம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்க கேட்டா இதுல என்ன பாதிப்பு இருக்குது? 35 வருஷம் பாகிஸ்தானில் இருந்து இங்கே வந்து குடியேறி 35 வருஷம் வாழ்பவர்களை இங்கிருந்து துரத்தி அடிப்பதற்கு மிரட்டுகிறது. எதை காரணம் காட்டி? பகல்காம் தாக்குதலை காரணம் காட்டி சாதாரண குடிமக்களையும் இங்கிருந்து விரட்டி அடிக்க தயாராக. அமெரிக்காவுடைய செல்வாக்குக்கு அங்கிருந்து இந்தியாவுக்கு அனுப்புவோம், இந்தியாவுடைய செல்வாக்குக்கு இங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு திருப்பி அனுப்புறோம். குடியுரிமை சட்டத்தை எப்படி இன்று அந்த நாட்டுடைய தேசிய வெறியங்களுக்கு அமெரிக்கா பயன்படுத்துகிறதோ அதனுடைய செல்ல பிள்ளை செல்ல வளர்ப்பு நாயாக இருந்து கொண்டிருக்கிற மோடி ஆட்சியும் அதேதான் செய்து கொண்டு இன்று மோடியின் வழியிலே இன்னைக்கு சென்று கொண்டிருப்பதற்கான மிகப்பெரிய எக்ஸாம். இங்க வந்தா ஏஐ தொழில்நுட்பம் உள்ள நுழையுது. ஒவ்வொரு நிறுவனத்திலும் 3ல் 1 பாகத்தை வேலையை விட்டு நீக்க போறாங்க. அது தெரியுமா? நீக்கிட்டு இருக்கிறாங்க. புகழ் சரியா சொன்னார். நீக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு அந்த கம்பெனியெல்லாம் நீக்கிட்டு இருக்கிறாங்க. பல நிறுவனங்கள் இன்று ஏஐ தொழில்நுட்பத்தை காரணம் காட்டி நீக்கி இருக்கிறாங்க. அப்படின்னா ஏஐ தொழில்நுட்பம் வந்தா நீக்கிதான் ஆகணும். அதோட அவர்கள் எல்லாம் எங்க போறாங்க? இந்த நாட்டின் தேவைக்காக வேலைகளை உருவாக்கி அங்கே பயன்படுத்த வேண்டிய இந்தியா அமெரிக்காவுடைய சேவைக்கும் லாபத்திற்கும் இங்கே அம்பானி அதானி போன்ற வேதாந்தா டாடா போன்ற கார்ப்பரேட்டினுடைய லாபத்திற்காகவும் ஆட்புறப்பு செய்து அந்த லாபத்தை அந்த நிறுவனங்களிடையே கொடுக்க போகிறது. இன்னைக்கு ஜிடிபி வளர்ச்சியிலே அதிகமாக கொள்ளையடித்து சேர்த்து கொண்டிருக்கிற சீனாவோட அதிகமாக சேர்த்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய கார்ப்பரேட்டுகள் இன்னைக்கு இந்தியாவில் தான் இருக்கு. சீனா 2வது இடத்துல இருக்கு. கொள்ளையடித்து சேர்த்து குவித்து வைத்திருக்கிற நாடுகளில் மிகப்பெரிய பல லட்சம் கோடி அதிபர்களில் இன்னைக்கு இந்தியா முன்னணியில் வகிப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கு. கேட்டா இந்தியா முன்னேறிட்டா ஏதாவது சொல்றாங்க. அவர்களில காசு போய் சேர்ந்தா நாம எப்படியா முன்னேறுவோம்? நம்மளை நாட்டிலிருந்து வேலையற்றவர்களாக மாற்றி நாதியற்றவர்களாக மாற்றி வறுமையிலும் பசியிலும் பட்டியலிலும் தள்ளிவிட்டு அதிகபட்சமாக இன்னைக்கு சுற்றி இருக்கிற சின்ன சின்ன குட்டி நாடுகளை விட வறுமையில் அதிகமாக இருக்கிற நாடு நாம தான். பட்டினி சாவில் அதிகமாக இருக்கிற நாடு நாம தான். விவசாயிகள் வருஷத்துக்கு 10,000 பேர் 11,000 பேர் 22ஆம் வருஷத்துல மட்டும் 11,000 பேர் வறுமையில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். புள்ளிவில ஒருத்தராங்க. இதுவே போச்சரி. அதுக்கு மேல பல மடங்கு. அந்த புள்ளிவிவரமே 2022 புள்ளிவிவரமே இப்ப தரத்தை மறைச்சிட்டான். ஏன் இதெல்லாம் நீங்க பேசுவீங்க, மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. புள்ளிவிவரம்லாம் கிடையாது. இப்ப கேட்டா அதிநவீன டேட்டா தொழில்நுட்பம் வரும். ஆனா எந்த டேட்டாவும் மக்களுக்கு கிடைக்காது. என்னையா கொடுங்க? டேட்டா தொழில்நுட்பம்னா என்ன? நாம் தட்டிய மாத்திரத்தில் டேட்டா கிடைக்கணும். நம்மளை ஏமாத்துறோம். நம் விரல் நுனியில் உலகத்தினுடைய தகவல்கள் எல்லாம் நம் கையில். நம்மளுக்கா கிடையாது. எலான் மஸ்க் அமெரிக்காவுடைய அத்தனை குடியுரிமை பெற்றவர்களையும் ஒரு தனி நிறுவனம் அவருடைய அத்தனை அந்தரங்க விஷயங்களையும் எடுப்பதற்கு அனுமதி பெற்றிருக்கிறார். ஒரு தனியார் நிறுவனம். அங்க தனி உரிமை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்பட்டு பாசிச ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அதேதான் இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த தகவல்களும் இன்று அந்நிய நிறுவனங்களிடையே இங்க இருக்கிற அம்பானி அதானிகளுடைய நிறுவனங்கள் கிட்ட டேட்டாவை கொடுத்துட்டு நம்மளுக்கு டேட்டா கிடையாது. இங்க டேட்டாவை பாதுகாக்கிற எந்த பாதுகாப்பு சட்டம் கூட கிடையாது ஐயா. அங்கேயாவது பேருக்கு சில சட்டங்கள் இருக்குது. இங்க அந்த சட்டங்கள் கூட கிடையாது. உங்க டேட்டாவை களவாடி உங்களை எந்த நேரத்திலும் குற்றவாளி ஆக்கலாம். எப்போ வேணாலும் எந்த நிறுவனமாலும் கைப்பற்றலாம். உங்களுக்கு சாதாரணமா தெரியும். நீங்க ஏதாவது ஒரு பொருள் அமேசான்லயோ வேற எதுலையோ நெட்ல போய் தேடினீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் கண்டினியூஸா வரும். ஐயா உங்களுக்கு இந்த பொருள் வேணுமா? என்ன ஐயா இப்பதான் தேடுறேன். 2 செகண்ட் போன கூட கீழே வைக்கல. அதுக்குள்ள பார்த்தா வாட்ஸ்அப்ல என் பொருள் நான் என்ன தேடுறேனோ அந்த பொருள் வரும். எந்த நெட்ல தேடினாலும் அந்த பொருள் வரும். என்னுடைய ஒவ்வொரு வினாடியும் என்னுடைய தகவல்கள் திருடிப்பட்டு கொண்டே இருக்கிறது. யாருக்காக? இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக. இன்று அது என்னுடைய அத்தனை அந்தரங்களையும் களவாடி என்னை குற்றவாளியாக மாற்றுவதற்கு அல்லது தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வதற்கு கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக போனால் நம்மை கட்டுப்படுவதற்கு நம்முடைய தகவல்கள் அனைத்தும் களவாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
இதற்கு எந்த வழிமுறையும் எந்த பாதுகாப்பும் அமெரிக்காவுக்கும் இனிமேல கிடையாது, இந்தியாவிலும் அப்படி போல கிடையாது. அதை நான் சொல்லல, இத அந்த 33 சரத்து கூட்டறிக்கையிலே இந்த தகவல்களை களவாடுவதற்கான உரிமையை அங்கீகரித்திருக்கிறது ஐயா. ஏஐ தொழில்நுட்பத்தை வாடி கொடுத்திருக்கிறது. தகவல்கள் நமக்கு இல்ல, எவன் கொள்ளையடிக்கிறான் எவ்வளவு கொள்ளையடிக்கிறான் எவனுக்கு எவனும் தெரியாது. பத்திரிகையாளர் சொன்னா உனக்கு எப்படா தகவல் வந்ததுன்னு கேட்கிறான், அவன் மீதே கேச போடுறான். இன்று தகவல் யாரும் ரகசியமாக தெரிந்து கொண்டு சொல்ல முடியாது, எந்த வகையிலும் தகவல் பாதுகாக்க முடியாது, நமக்கு எந்த தகவலும் கிடையாது. இதுதான் இந்த பாசிச ஆட்சிக்கு இன்று நவீன தொழில்நுட்பம் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை இன்று அமெரிக்காவுடைய டார்க் டெக்னோ பாசிசம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அது இனிமேல் இன்னும் நம்முடைய பாசிச ஆட்சி பலப்படுத்த போகிறது. பாசிச ஆட்சி இல்லைன்னா நினைச்சுக்காதீங்க, நடந்து கொண்டிருப்பது இன்னும் அடுத்த கட்டத்திற்கு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்த நவீன தொழில்நுட்பத்திலே மூலப்பொருட்களை கைப்பற்றுவதில் முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லி முடிச்சாதான் புரியும். இன்று மத்திய இந்தியாவில் மலைப்பகுதி முழுக்க, தமிழ்நாடு தொடங்கி முழுக்க அப்படியே கர்நாடகா ஆந்திரா அப்படியே தொடர்ந்து போனோம்னா வங்காள வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்க வரை காட்டு வளங்கள் மலைகள் இன்று முழுக்க தனியாரிடம் தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. ஏன்? அதிநவீன தொழில்நுட்பத்தினுடைய அத்தனை மூலப்பொருட்களும் அந்த பகுதியில் தான் இருக்குது. வெனாடியம், கிராபைட், இப்ப மதுரையில் கூட கிராபைட் இருந்ததா, நீங்க மலையை குறைய போனா அதை எதிர்த்து போராடுறதுனால தற்காலிகமா நிறுத்தி வச்சுக்கிறான். நிறுத்திட்டாங்க மட்டும் நினைக்காதீங்க, சமயம் பார்த்து திருப்பி தரவப்படும், மறந்து விடாதீங்க. இவங்கெல்லாம் மலை கல்லங்கள், இன்னைக்கு மலைகளை பேசி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. பெரிய எதிர்ப்பு இடத்துல தான் பின்வாங்கி இருக்கிறாங்க. இதுதான் இன்று எல்லா இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற மலை வளம், காட்டு வளம், மொத்த வளத்தையும் இன்னைக்கு சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து பழங்குடிகள் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். பழங்குடிகள் வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலாக ராணுவத்தை வைத்து 1 லட்சம் ராணுவத்தை வைத்து வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அதற்கு பேரு ஆபரேஷன் ககன். ஏன்? அங்கே மாவோயிஸ்டுகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இருக்கிறாங்க ஐயா சில பேரு. அவன் என்ன, அவன் நாட்டு சொந்த வளங்களை கல்லை எடுத்து அமெரிக்காவுக்கு விற்கிறதுக்காக போயிருக்கிறானா? பழங்குடி மக்கள் எப்படி போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த பழங்குடி மக்களை பாதுகாப்பதற்காக, அதற்கு ஆதரவளிப்பதற்காக அவர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே 90% பழங்குடி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்களே, அந்த பழங்குடி மக்களை அங்கே அப்புறப்படுத்தி அதை கார்ப்பரேட்டுகளிடம் ஒப்படைப்பது உடனடி தேவையாக இன்னைக்கு இந்தியாவுக்கு மாறி இருக்கிறது. அதற்காக 2023 முதல் ஏலம் விட்டாயா, கிட்டத்தட்ட 50-48 நிறுவனங்கள் ஏலம் எடுத்திருக்கிறது. யாரு? இன்னைக்கு இருக்கிற பல்வேறு போராட்டங்கள் இருந்து பல பேர் இருக்குது. கிட்டத்தட்ட 48 நிறுவனங்கள் மொத்தமாக எடுத்திருக்கிறது. 50 நிறுவனங்கள் சொத்து மதிப்பா 2022 இரண்டாவது ஏலம் விடப்பட்டிருக்கிறது. யார்? நம்ம சொத்தை கார்ப்பரேட் ஏலம் விட்டு அதை கையகப்படுத்தி அமெரிக்காவிடம் ஒப்படைப்பதற்கான தேவை நான் சொன்ன ஏற்கனவே. அமெரிக்காவின் தேவை இன்று அதிநவீன தொழில்நுட்பத்திற்கு தேவையான மூலப்பொருளை கைப்பற்றுவது அது இந்தியாவில் இருக்கிறது. அதற்கு அங்கு இருக்கிற பழங்குடிகளை தூக்கி எரிந்துவிட்டு அந்த மூலப்பொருளை கைப்பற்றுவதற்கு ஏலத்தை விட்டு விட்டான். அந்த மக்களை கொன்று புதைத்து சுடுகாடாக்கி அது கார்ப்பரேட்டுகளை ஒப்படைப்பதற்காக 1 லட்சம் ராணுவத்தை அங்கே குவித்து சொந்த மக்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறதே. இது நாட்டு தேச துரோகமா? நாட்டுடைய தேச பட்டாயா? இந்த தேசத்துக்காக போராடுகிறதா? தேச துரோகத்தை, இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக காட்டி கொடுப்பதற்காக, காவு வாங்கி கொண்டிருக்கிறதுக்காக அதற்கு பேரு ஆபரேஷன் ககர் என்று பேர். இதை எதிர்த்து போராட வேண்டுமா? வேண்டாம். நம்ம நாட்டு வளங்களை கொள்ளையடிப்பதற்கு யார்? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? பட்டுக்கோட்டையினுடைய பாட்டு பாரதி பாடினான்.
இந்த நாட்டினுடைய வளங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கிறது. ஆகையால் அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி நாம் சுதேசியாக நிற்பதற்கு வளம், மனித வளம், இயற்கை வளம், அனைத்து தொழில்நுட்ப வளங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய நாம் ஒரு சக்தியாக இருக்கிறோம். ஆனால் அவை அனைத்தும் இன்று அமெரிக்காவின் காலடியிலே கொட்டி காவு வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து போராடுவதற்கு எந்த கட்சியும் இன்று புரியவில்லை என்பதுதான் நிதர்சனம். ஆகையால் என்ன தெரியுமா செய்யலாம்? பழங்குடிகளை வேட்டையாடுவதற்கு மாவோயிஸ்ட் வேட்டையா ஒரு ஆள வேட்டையான 2 லட்சம் ரூபாயா? எதுக்கு? மனிதனை கொள்றதுக்கு 2 லட்சம் ரூபாயா? உலகத்துல எங்க கிடைக்குமா? அவ்வளவு ஆதிக்க வெறி. இந்த பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எப்படி சேவை செய்தானோ அந்த மாதிரி வேட்டையாடுவதற்காக தயாரித்து கொண்டிருக்கிற இந்த இந்தியா அதற்கு ராணுவத்தை எப்படி பயன்படுத்துகிறது என்று பாருங்க. ஒருத்தரை கொள்றதுக்கு 2 லட்சம் ரூபாயா? அப்ப என்ன செய்வான்? கொள்றவங்க மாவோயிஸ்ட் தான் சொல்லுவான். கிடைக்கிறது 2 லட்சம் ஆச்சு. ஒரு மனிதனை கொள்வதற்காக 2 லட்சம் அறிவித்து ராணுவத்தை உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க சேவைக்கு செய்கின்ற ராணுவத்தை எப்படியா தேசபக்தி சொல்ல முடியும்? ராணுவமே, உன் வீட்டு பிள்ளைகள் நாளைக்கு பாதிக்கப்பட போகிறது. காவல்துறையே, உன் வீட்டு பிள்ளைகள் நாளைக்கு நடுத்தரில் இருக்க போகிறது வேலை இல்லாமல். இந்த நாடு காவு வாங்க போகிறது. இந்த மொத்த வளத்தையும் நம்முடைய மொத்த எதிர்ப்பையும் இந்த விதேசிய கும்பல் இந்த நாட்டை காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிற அமெரிக்காவுக்கு கூட்டி கொடுத்திருக்கிற பாஜக கும்பல் அதை எதிர்த்து போராடாமல் அமெரிக்காவுக்கு வெற்சாபுரம் வீசித்துக் கொண்டிருக்கிற ரகசிய உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த திமுக போன்ற பல்வேறு கட்சிகள். நாயா இப்படி சொல்ற? ஆமா, நீங்க எடுத்து பாருங்க. எந்த நீ கண்டுக்காது, உங்க நான் கண்டுக்க மாட்டேன். தமிழ்நாட்டில் RSS இப்படிதான் வளரும். தமிழ்நாட்டில் RSS எப்படி வளர தெரியுமா? நாம எல்லா இடத்துலையும் மீட்டிங் போட்டாலும் அனுமதிக்கிறது கிடையாது. மேடே அனுமதிச்சிட்டாங்க. வேற எதனா கேட்டா ஆர்ப்பாட்டம் தடை மீறி தான், எங்கேயும் அனுமதி கிடையாது. ஒரு மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி கேட்டா அனுமதி கிடையாது. போன வாட்டி 2023 இதுதான் இன்றைய நிலைமை. வெளியே சாதாரண மக்கள் போராடினால் கண் தெரியாதவங்க போராடுறாங்க, இல்ல உண்மையிலே பலவீனமானவர்கள் போராடுகிறார்கள் என்றால் அவரெல்லாம் அடித்து உதைத்து வீடு தேடி போய் கைது செய்கிறார். யாரு? மாற்றுத்திறனாளிகள் கூட என்று பார்க்காமல் வேட்டையாடுகிறார். ஆனால் RSS திருப்பரங்குன்றத்திலே பல்லாயிரம் பேர் பல நாட்களாக குவிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு உதவுகிறார். நம்மளெல்லாம் உளவுத்துறை தேடி தேடி கைது செய்து, இன்னும் சொல்ல போனா விஜய் கட்சிக்காரன் அவன் கட்சியை எப்படி பெரிய ஆள் கூட்டினாலும் கூட அவனால கட்சியை எப்படி நடத்துறது, அதை வச்சுட்டு என்ன செய்யறது கூட தெரியாது. ஒருவேளை பெரிய ஆளாக போறான்னு அவன் போற பஸ் கூட கேஸ போட்டு இன்னைக்கு தடுக்கிறான். யாரு? விஜய் கட்சிக்கார. அவ போற கோயம்புத்தூர்ல போட்ட மாநாட்டுக்கு பஸ் எடுத்துட்டு போனா அதுக்கு கூட இன்னைக்கு கேஸ போட்டு ஃபைனை போட்டு புடுங்குறா, கட்டுப்படுத்துறா, அதிகமாக கூடிடக்கூடாது. இந்த நாட்டில் பிஜேபியை பாசிசத்தை எதிர்ப்பதாக பம்மாத்து காட்டிக் கொண்டிருக்கிற திமுக பல நாட்கள் RSS திருப்பரங்குன்றத்தில் ரூம் போட்டு வேலை செய்து கூட்டி இருக்கிறதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் கேஸ் போட்டா வெளியில வந்து சில நாட்கள் நாடகம் ஆடுது. இப்படிதான் கள்ள உறவை வைத்துக் கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கு. ஏன்? 2 பேருக்கு எஜமா ஒண்ணு அமெரிக்கா, 2 பேருக்கு எஜமா ஒண்ணு அதானி அம்பானி. இவரெல்லாம் எஜமா வேற இல்லையா? அப்ப எப்படி எதிர்ப்பான்? அதுல பங்கு போட்டுக்கிறது நீயா நானா என்ற சண்டை. இந்த நாட்டை காட்டி கொடுப்பதிலே நீயா நானா என்ற சண்டை. இந்த சண்டையிலே நம் நாட்டை காவு கொடுப்பதற்கு எல்லா கட்சிகளும் துணிந்து விட்டது. நாம் இன்றைய உண்மையிலே ஒரு செய்ய வேண்டிய மே தினத்தில் சூடுரைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்றால், இந்த நாட்டை, இந்த நாட்டினுடைய செல்வ வளத்தை, நம் நாட்டினுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக இந்த ஆட்சியாளர்களை ஓட ஓட விரட்டி மீண்டும் ஒரு சுதந்திர போரை அமெரிக்காவை எதிர்த்து நடத்த வேண்டும். இப்படி சொன்ன உடனே சில கும்பல் சீனாவை ஆதரிக்க கிளம்பி விடுகிறது. சீனா அமெரிக்காவில் இலங்கையில் என்ன செய்ததுன்னு பார்த்தோம், பங்களாதேஷில் என்ன செஞ்சதுன்னு பார்த்தோம். ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் கடன் கொடுத்து அந்த நாடுகள் எல்லாம் ஓட்டாண்டியாக்கி அந்த நாடுகளை அடிமைப்படுத்தி இருப்பதை பார்த்திருக்கிறோம். இவையெல்லாம் சோசியலிச நாடு என்றும் முதலாளித்த நாடு என்றும் பம்மாத்து காட்டி இந்த சீனாவின் பக்கமே அமெரிக்கா எதிர்க்கிற என்ற பெயரில் சீனாவின் பக்கம் மக்களை ஒரு காவு கொடுக்க தயாராக இருக்கிறார். உள்நாட்டிலே இந்தியாவின் பாசிச மோடி ஆட்சியை எதிர்ப்பது என்ற பெயரால், இந்துத்துவ பாசிச ஆட்சி என்று சொல்வதாலேயே இந்துத்துவத்தையும் பாசிச இந்த கார்ப்பரேட் ஆட்சியை எதிர்ப்பது காங்கிரஸ் எந்த வகையிலும் சளைத்ததல்ல. அதையெல்லாம் அதை ஆதரிக்கிற கட்சி. அந்த ஆதரிக்கிற கட்சிகளை
இன்று காங்கிரஸ் எந்த வகையிலும் மாற்றாக நிற்க முடியாது. கடந்த காலங்களில் அது எது கொள்கையை நடைமுறைப்படுத்தியதோ அதுதான் பிஜேபி 8 கால் பாய்ச்சலில் செய்து கொண்டிருக்கிறது. 2 காலில் போனவன் 8 காலில் போறான், அதுதான் செய்து கொண்டிருக்கிறது. அத்தனையும் தொடங்கி வைத்தது காங்கிரஸ். அது ஆளுகின்ற மாநிலங்களில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பது இதே கொள்கை தான். இவர்களுக்கும் அம்பானி அதானி குரு தான் அவர்களுக்கான கட்சி தான். அதானி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறாங்க, அதானி கிட்ட அம்பானி கிட்ட சேர்த்துப்பாங்க, டாடா கிட்ட பார்த்துப்பாங்க, வேளாண் கிட்ட. இப்படி இங்க இருக்கிற கழக முதலாளி கும்பலுடைய ஆட்சியாக இருக்கும் வரையில் காங்கிரஸ் கட்சியால் பாசிசத்தில் எல்முனை அளவு கூட எதிர்க்க முடியாது. இங்கே அந்த காங்கிரஸ் பின்னாடியே போய் பாசிசத்தை வீழ்த்த முடியும் என்று கற்பனை கனவு கோட்டைகளை நம் மீது விதைக்கிறார்கள். கனவு காணாதீர்கள். பாசிசத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் இந்த பாசிசத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த கார்பரேட்டுகள் பின்னால் இருக்கின்ற இந்த ஆளுநர்கள் கட்சியின் பின்னால் போய் சென்று எதையும் மாற்ற முடியாது. இவர்களெல்லாம் சமரசம் செய்து கொண்டு இங்கே அரசியல் செய்து எந்த புரட்சிகர லட்சியத்தையும் நாம் அடைய முடியாது. இன்றைய தேவை அமெரிக்காவை ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டிலிருந்து ஓட ஓட விரட்டி அடிப்பது. அது அமெரிக்கா உலக மேலாதிக்க சக்தியாக சீனாவோடு போட்டி போட்டுக் கொண்டு சீனாவை எப்படி அதை எதிர்க்கிறதாக சொல்லிக் கொண்டாலும் சீனாவும் அமெரிக்காவும் இன்று 3வது ஒரு துருவமாக ஐரோப்பா தொழிலாளர் நடக்கிறார். நேரமின்மை காரணமாக அதை கோடிட்டு காட்டுகிறேன். இன்று 3வது சக்தியாக ஐரோப்பா இன்று வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. காரணம் அவர்கள் அமெரிக்காவோடு சேர்ந்ததும் பலன் இல்ல, சீனாவோட சேர்ந்ததும் பலன் இல்ல, ரஷ்யாவோட எதிர்த்து தான் அவனுடைய பலன் இருக்கிறது. ஆகையால் இன்று உக்ரைனை மையமாக வைத்து இன்று ஐரோப்பிய முகாம் உருவாகி கொண்டிருக்கிறது. தனி ராணுவ கொள்கை, தனி தொழில்நுட்ப கொள்கை, இன்னைக்கு தனி ராணுவ தளம் பக்கத்திலே லித்துவேனியாவில் அமைத்திருக்கிறான் உக்ரைன் பக்கத்திலே. இப்படி தனி ராணுவ கொள்கையை அமைத்து அவனும் தனது போர் விதைக்கும் நாட்டை பங்கு போட்டுக் கொள்வதற்கும் இன்றைக்கு கிளம்பியாச்சு. இந்த ஏகாதிபத்தியங்களை நம்பி இந்த ஒட்டுமொத்த லாப வெறிக்காக வேட்டையாடுகின்ற இந்த ஏகாதிபத்தியத்தை நம்பி எந்த பயனும் இல்லை. அவர்கள் நம் நாட்டின் எதிரிகள், அவர்களை ஓட விரட்ட வேண்டும். உலகத்தில் இருக்கிற அனைத்து தொழிலாளர்களும் இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு சக்தியோடு இணைந்து நாம் உண்மையிலே ஒரு சுதந்திர போராட்டத்தை அனைத்து தொழிலாளர்களோடு இணைந்து போராட வேண்டும். இதற்கு தோள் கொடுக்கிற நாடுகளோடு இணைந்து போராட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, அதே போல் உள்நாட்டிலே அனைத்து தொழிலாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை எதிர்த்து போராட களங்காண வேண்டும். இல்லை என்றால் நம் நாட்டில் ஜனநாயகம் கிடையாது, எதுவும் கிடையாது. நம் நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக்கப்பட்டு வேட்டையாடப்படுவோம். குறிப்பாக இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதலாக நமக்கு காட்டுகிறார்கள். அது இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல்ல, நம்மை பிரித்தாளுவதற்காக இஸ்லாமியர்களை ஒரு முறையாக மாற்றி தேசிய வெறியூட்டி, மதவெறியூட்டி மக்களை வேட்டையாடுவதற்காக செய்து கொண்டிருக்கிற சூழ்ச்சியே. அதை எதிர்த்து நாம் போராடுவோம். வாருங்கள், மக்கள் ஜனநாயக இளைஞர்களும் போன்ற உண்மையிலேயே இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காகவும் ஜனநாயகத்துக்காகவும் போராடுகின்ற அமைப்புகள் பின்னால் வந்தால்தான் இன்று நாட்டின் நம் மக்களுக்கான அனைத்துக்கும் தீர்வு என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக நன்றியுரையை தர்வீஸ் வழக்கறிஞர் அவர்கள் சொல்லி நிறைவு செய்வார். மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் சார்பாக நடைபெற்ற மேனாள் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த தோழர்களுக்கும், மாற்று அமைப்பு தோழர்களுக்கும், அரக்கோணம்பால் பொதுமக்களுக்கும், உழைப்பாளர்களுக்கும் இந்த பொதுக்கூட்டம் சிறப்பாக செயல்பட நிதி உதவி அளித்த அனைத்து தோழர்களுக்கும், உழைப்பாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பொதுக்கூட்டத்தை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி.
எங்க அது ஆப்போசிட் அந்த